வணக்கம் காவேரியன்ஸ். குளோபல் மார்க்கெட்டில் நிறைய சேஞ்சஸ் வந்துட்டுருக்கு. அண்டு அமெரிக்கா மட்டும்தான் ஒரு சிங்கிள் சூப்பர் பவராக இருந்தது. இப்போ வந்து அதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு சைனாவும் எமர்ஜ் ஆகிட்டாங்க ஆஸ் அனதர் செகண்ட் சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி அமெரிக்கன் கரன்சி தான் ரொம்ப டாமினேட்டிங் கரன்சியாக இருந்தது. அமெரிக்கன் பாண்ட் மார்க்கெட்டும் அதே மாதிரி ஒரு சேஃப் ஹெவன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து இது எல்லாமே கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. ட்ரம்ப் வந்ததுலேருந்து இது வந்து ஆக்சலரேட் ஆகிடுதுன்னு சொல்லலாம். இது ரொம்ப துரிதப்படுத்தப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம இப்போ பாருங்கள், கரன்சி வந்து நோ லாங்கர் எ டாமினேட்டிங் கரன்சியாக இருக்க போகுது இன் ஃப்யூச்சரில். அதே சமயத்தில் இந்த பாண்ட் மார்க்கெட் வந்து நாட் அ சேஃப் ஹெவன் அப்படின்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு போயிடுச்சு. இன்றைக்கி பாண்ட் ஈல்டு பார்த்திங்கன்னா அபவுட் 4.35 அது மாதிரி இருக்குது. தெர் இஸ் அ 10-year அமெரிக்கன் ட்ரெஷரியை பற்றி நான் சொல்கிறேன் நான். பட்டு அதே மாதிரி அமெரிக்கன் பிரசிடெண்ட்டுக்கும் அண்டு ஃபெட் சீஃப் ஜெரோம் பால் அவருக்கும் நிறைய தகராறு வேறு நடந்துகிட்ருக்கு. ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணும் அப்படிங்கிறாரு. பாருங்கள், இன்ஃப்ளேஷன் குறைஞ்சி போயிடுச்சு, இல்லாட்டா கண்ட்ரி ரெசெஷனுக்குள்ளே போயிடும் அப்படின்ட்டு. பட்டு வந்து இவர் ஃபெட் சீஃப் என்ன சொல்கிறாரு, இந்த டாரிஃப்னால் என்ன இம்பேக்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கணும். இன்ஃப்ளேஷன் ஷூட்டப் ஆச்சுன்னா திருப்பி நான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டு அப்புறம் ஏற்ற முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அங்கே வந்து ஆட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்லாம் கொஸ்டின் ஆகிட்டுருக்கு. இப்போ இதே சமயத்தில் பார்த்து சைனாவோட ரோல் பார்த்திங்கன்னா டெக் செக்டார்ஸில் வந்து பெருசாக வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. அது வந்து கொஸ்டின் எவ்ரிபடிஸ் டாமினன்ட் பொசிஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லைக் டீப் சீக்காக இருக்கட்டும், மனாசேயாக இருக்கட்டும், ஜென்ஸ்பார்க்காக இருக்கட்டும், இல்லாட்டா செகண்ட் ஏரியா ரொபாட்டிக்ஸில் வந்து லீடர் ஆகிட்டுருக்காங்க. அண்டு ஏற்கனவே தெரிஞ்சது தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இப்போ வந்து அவங்க தான் வந்து லீடர். அண்டு சோலாரில் சொல்லவே வேணாம். தென் செல் மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், இல்லாட்டா மாடியூல் மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், அவங்க 80 to 90% டாமினேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் நியூக்ளியர் எனர்ஜியை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவங்க தான் 4th generation டெக்னாலஜியை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் டெக்னாலஜி அண்டு ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி ஏரியாலையும் பைனியரிங் ஒர்க்கு பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் டெக் ஏரியாவில் வந்து அமெரிக்காவோட சூப்பரமசியை இவங்க கொஸ்டின் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஸோ இவ்வளோ சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு. நம்ம வந்து பேசாமல் இருக்க முடியுமா அப்படின்னா பேசாமல் இருக்க முடியாது. நம்ம வந்து இன்வெஸ்டிங் ஜேர்னியில் நம்மளும் ஜெயிக்கணும்னா நம்மளுடைய அப்ரோச் டு த மார்க்கெட்டும் மாறி தான் ஆகணும். அண்டு இப்போ பாருங்கள், இப்போ குளோபல் ட்ரேடில் வந்து ஒரு பெரிய செக் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, இப்போ குளோபல் ட்ரேட் ரூட்லேயே எடுத்து பாருங்களேன், அபவுட் 8-9 குளோபல் ட்ரேட் ரூட்டை பற்றி நம்ம பேசலாம். அந்த ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா எவ்வளோ டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 4 ட்ரேட் ரூட்டில் தான் டாமினேட் பண்ணுறாங்க. அதே வந்து சைனா வந்து 5 ட்ரேட் ரூட்டில் டாமினேட் பண்ணுறாங்க. பட் இந்தியா வந்து ஒரே ஒரு இதில் தான் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா குளோபல் ட்ரேடில் பார்த்திங்கன்னா இந்தியாவோட ரோல் வந்து ரொம்ப மைனர் தான். அண்டு இட் இஸ் ஒன்லி 17% ஆஃப் அவர் ஜிடிபி தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஈவன் சைனா கூட 20% தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பட் அதே இது கண்ட்ரி லைக் மெக்சிகோ பார்த்திங்கன்னா 80% ஆஃப் த ஜிடிபி வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு, ஆர் வேர்ல்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லணும். அண்டு வியட்நாம் பார்த்திங்கன்னா 30% டு அமெரிக்கா. ஸோ அதனால் நம்மளுடைய ரோல் வந்து குளோபலில் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. நம்ம வந்து வி கேன் சே, அதாவது டொமஸ்டிக் ஃபோக்கஸ்ட் எக்கானமி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம இருந்தாலும் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பங்கு அந்த ஜிடிபியில் இருக்கிறனால நம்மளும் இந்த குளோபல் சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்பில் நம்ம ஆக்ட் பண்ணணும். அதனால தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட ஆல்மோஸ்ட் த ப்ராட் ஃப்ரேம் ஒர்க் என்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அண்டு ஈவன் வைஸ் பிரசிடெண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸு கூட அவர் என்ன சொல்லிகிட்டு இருக்காரு, இப்போ வந்து இந்தியா வந்து நிறைய ஆயிலும் அண்டு மிலிட்ரி ஹார்ட்வேரும் அமெரிக்காக்கிட்டேருந்து நிறைய வாங்கணும். அதே சமயத்தில் வந்து அவங்களோட நான் டாரிஃப் பேரியரையும் குறைக்கணும், இல்லாட்டா அதை வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காரு. அதனால் இதெல்லாம் ரைட் டைரெக்ஷனில் தான் போயிட்டுருக்கு. இந்த ரைட் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கப்போ அப்போ வந்து பெரிய சேஞ்சஸ் எங்கே வரப்போகுது அப்படின்னா நம்மளுடைய அவுட்லுக்கு
டு த வேர்ல்டு. அதுதான் சேஞ்ச் ஆக போகுது. என்ன அப்படின்னா, அமெரிக்காவை விட்டுட்டு மித்த கண்ட்ரியை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அமெரிக்காவும் ஒரு பிளேஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் ஆக போகுது. இன்ஸ்ட் ஆஃப் நவ் வந்து அபவுட் 17% வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அமங் த டோட்டல் ட்ரேடில். அது வந்து வெகுவாக குறையிறதுக்கும் சான்சஸ் இருக்குது இன் ஃபியூச்சரில். அதே சமயத்தில் அதர் ட்ரேட் பிளாக்ஸு லைக் யூரோப், இல்லாட்டா யூகே, இல்லாட்டா சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ், இல்லாட்டா ஆஃப்ரிக்கா, அது மாதிரி நம்ம வந்து யூனோ அதை நோக்கி போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நம்மளுடைய ட்ரேட் வித் அமெரிக்கா வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோன்னா எனர்ஜி இம்போர்ட்டில் நிறைய இருக்கும். மேபி டிஃபென்ஸ் அட் அ ஃபியூச்சர் டேட்டில் என்டர் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெரி கிளியர். பட் அனதர் வந்து 3 months ஆர் 4 months, தட் இஸ் பை செப்டம்பர் அக்டோபரில் ஒரு ட்ரேட் டீலு அமெரிக்காவோட சைன் பண்ணுறதுக்கு கிரேட் சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த சேஞ்சஸ்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அஸ் யூஷுவல் வந்து நம்ம டொமஸ்டிக் ஃபோக்கஸ்ன்னு சொல்கிறது மட்டும் நிறுத்திட முடியாது. இப்போ நிறைய சேஞ்சஸ் வந்துட்டுருக்கு. அந்த இதுக்கு தகுந்தாப்பில் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, த லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம். அது லைக் அபவுட் இல்லாட்டதை இன்வெஸ்ட் பண்ணி ஃபர்கெட் பண்ணிவிடு அப்படிங்கிற அந்த டெக்னிக், அதெல்லாம் வந்து லாங் டெட் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இந்த சிச்சுவேஷனில் இந்த மாதிரி ஐடியாஸ் நம்ம இன்னைக்கு ப்ரொமோட் பண்ண முடியாது. ஷார்ட் டேர்மு, அதுவும் 1 year தான் மேக்ஸிமம், அந்த மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு, அதுவும் ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துகிட்ருக்கு. அதனாலேயே நம்ம வந்து இன்றைக்கி சொல்கிறது நாளைக்கு இன்னும் சரிபட்டு வராது போல் இருக்குது. அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அதனால் அதுக்கு தகுந்தாப்பில் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 30% 40% ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து மோர் தென் எனஃப் ரதர் தென் 1x 2x 3xலாம் பார்க்குறது அப்படின்னு தான் இன்றைக்கி இருக்க சேஞ்ச் சிச்சுவேஷனில் நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து வித் ஆர்பிஐவில் எவ்வளோ ஷிஃப்டாக வந்து அவங்க பாலிசி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். லிக்விடிட்டி இன்ஃபியூஷன் மட்டுமே 7 lakh crores பண்ணியிருக்காங்க இந்த பாஸ்ட் 2-3 months டைமில். அப்புறமேலு நேற்று அனௌன்ஸ்மெண்ட் பாருங்கள், எல்சிஆர் நார்ம்ஸ் அது கூட டிங்கரிங் பண்ணியிருக்காங்க. எல்சிஆர்னால் லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ அப்படின்ட்டு. எப்படி வந்து பேங்க் வந்து அவங்களுடைய கேஷ் ஆர் ஈக்குவலண்ட் லிக்விட் அசெட்ஸ் வச்சுட்டு இருக்கணுங்கிறது சொல்கிறது தான் இந்த எல்சிஆர் நார்ம்ஸ். இந்த எல்சிஆர் நார்மில் வந்து 2.5% வச்சுட்டு இருந்தால் போதும் இன்ஸ்ட் ஆஃப் 5% அப்படின்ட்டு. அதுவும் எப்போ இம்ப்ளிமெண்டேஷன் வரும் அப்படின்னா 1st April 2026 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் எவ்வளோ லேக்ஸ் வந்து பேங்க்ஸுக்கு ஃப்ரீ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 2.5 lakhs to 3 lakhs வரைக்கும் பேங்க்குக்கெல்லாம் கிடைக்க போகுது. அப்போ வந்து இவங்க வந்து நார்மலாக வந்து எதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஹை லிக்விட் அசெட்ஸ் லைக் கவர்மெண்ட் பாண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து லோ ரிட்டர்ன் தான் கிடைக்கும். இன்ஸ்டட் இந்த 2.5 lakhs and 3 lakhsக்கு வந்து மார்க்கெட்டில் லெண்ட் பண்ணால் அவங்களுக்கு ஹையர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்கும். இது வந்து வெரி குட் மூவ். இது மட்டும் இல்லைங்க, ஆர்பிஐ ஆல்சோ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஃபைனான்சிங்க்கு ப்ராக்ரெசிவ்லி 2.5 3% and 5% அப்படின்னு ஓவர் த பீரியட் ஆஃப் 26லேருந்து எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னால் இதை கூட ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். இதை வச்சுக்கிட்டு வந்து இப்போ பேங்க் வந்து லெண்ட் பண்ண தயாராகணும். பட் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு சில ஏரியாவில் வந்து தலைவலி இருக்குது, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். லைக் அன்செக்யூர்ட் லெண்டிங்கில் இருக்குது, மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷனில் இருக்குது. இதை ஓவர் கம் பண்ணப்போ தென் வந்து இந்த பேங்கிங் ஸ்டாக்ஸு கூட நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த டைமில். ஸோ எந்த பேங்க் ஸ்டாக்ஸு, இந்த பப்ளிக் செக்டராக இருக்கட்டும் ப்ரைவேட் செக்டராக இருக்கும், எந்த ஸ்டாக்ஸு அந்த நார்ம்ஸ் எல்லாம் தட் இஸ் அவங்க இந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் நல்லா மீட் பண்ணுறாங்களோ, எஸ்பெஷலி இந்த அசெட் குவாலிட்டிலையும் பார்க்கணும். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பேங்க்ஸை வந்து சூஸ் பண்ணுறது இந்த டைமில் பெட்டர். ஆனால் யூ ஷுட் நாட் வெயிட் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். அதே தான் இதுக்கும் பொருந்தும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய அக்ரிமெண்ட் வந்து இன்னும் என்டர் ஆகலை. ஆனால் 90 days டைம் தான் கொடுத்துருக்காரு. ஜூலை 7th இல்லாட்டா 5th இதுதான் டெட்லைன். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து நியர் அபவுட் நம்ம என்டர் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா அகெயின் இந்த ஷேர் மார்க்கெட் வந்து அந்த டைமில் குறைய தான் செய்யும். இதுவும் மனசில் வச்சுக்கணும் இந்த டைமில். இப்போ வந்து பேங்கிங் மட்டமாக
அப்படின்னு பார்த்தோன்னா இஎம்எஸ் செக்டாரும் எடுத்துக்கணும். இஎம்எஸ் செக்டாரில் பாருங்கள் என்ன இம்பார்ட்டன்னா, இந்த கம்பனண்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் வந்து பிஎல்ஐ ஸ்கீமில் வரும் அப்படின்னாங்க. நம்ம வந்து சைனா ஒன் பாலிசி வந்தப்போ தெர் இஸ் 2020 வந்து வியட்நாம், மெக்சிகோ, போலாண்டு, அப்புறமேலு தாய்லாந்து, அதர் சவுத் ஈஸ்டர்ன் ஏஷியன் கண்ட்ரீஸ் எல்லாம் ஒரு ஆல்டர்னேட்டாக வந்துச்சு சைனாக்கு. அதனால் அந்த சப்ளை செயின்லாம் இந்த கண்ட்ரிலாம் ஃபுல்ஃபில் பண்ணி அமெரிக்கா அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. பட் அந்த டைமில் வந்து பெரிய லெவலுக்கு நமக்கு வந்து எந்த ஆர்டர்ஸும் வரல, நம்ம அந்த மார்க்கெட்டை கேப்சரும் பண்ணலை. அது வந்து ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸாக இன்றைக்கி இருக்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு தான் லோவஸ்ட் டாரிஃப் இந்த கண்ட்ரீஸ்லாம் கம்பேர் பண்ணால். ஏன் அப்படின்னா இந்த மொமெண்ட்டை வந்து நம்ம கேப்சர் பண்ணலை. நம்மளுடைய டொமஸ்டிக் பாலிசி வந்து நல்லா ஃபேவரபுளாக இல்லாதனால இந்த மார்க்கெட்லாம் இந்த தெர் இஸ் சைனாஸ் +1 மார்க்கெட்டை நம்மளால் கேப்சர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதே ஒரு பிளெஸிங்காக இருக்கிறனால இப்போ வந்து டொமஸ்டிக் பாலிசி வந்து கண்டியூசிவாக இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்ட் ஆஃப் சைனாலேருந்து கம்பனண்ட்ஸ் இம்போர்ட் பண்ணி அதில் வந்து ஜஸ்ட் அசம்பிள் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு திருப்பியும் இந்த டாரிஃப் டேஞ்சர் வந்து அட் அ ஃபியூச்சர் டேட்டில் வரும். நாட் ஓன்லி ஃப்ரம் அமெரிக்கா, ஃப்ரம் யூரோப்லேருந்து கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால டொமஸ்டிக் கேப்பபிலிட்டி டெவலப் பண்ணுறது இது பெஸ்ட் வே. அதுக்கு வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால இது ரைட் டைரக்ஷனில் போகும் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. இந்த பேங்கிங் அண்ட் ஏஎம்எஸ் இந்த செக்டாரும் அதில் பெஸ்ட் கம்பெனிஸை சூஸ் பண்ணி ரீசனபிள் வேல்யூவேஷனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த செக்டாரும் நமக்கு நல்லா ரிவார்டிங்காக இருக்கும் அப்படின்ட்டு. பட் வேணால் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க மனசில். தட் 30 to 40% ஷுட் பி த டார்கெட்டாக இருக்கணும். அதுக்கு மேலே ஆசைப்பட்டோம் அப்படின்னா ஏன் அப்படின்னா இது எப்படி போக போகுது, எந்த டைரக்ஷனில் போக போகுது. ஏன்னா ரேப்பிட் சேஞ்சஸ் ஆர் ஹேப்பனிங் இந்த வேர்ல்டு எக்கானமியில், அதுவும் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேறு இருக்கிறதுனால. அதனால் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பெரிய லெவலுக்கு எதுவும் ரிட்டர்ன் எதிர்பார்த்துட்டு லாக்அப் பண்ணி இல்லாமல் நம்ம வந்து கரெக்ட் கம்பெனியை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. அப்புறமேல இந்த டொமஸ்டிக் அதர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா தி ட்ராவல் அண்ட் டூரிசம் அதை பற்றி சொல்லலாம். அதில் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது. எஸ்பெஷலி என்னுடைய ஃபேவரட் வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஏன் அப்படின்னா நம்ம இந்த வருஷம் வந்து டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால இந்த 1 lakh crores அந்த ரிபேட் இந்த இன்கம் டேக்ஸ் வந்து சூன் வந்து ட்ரிக்கிள் இன் ஆகும். அப்போ வந்து இந்த டிமாண்ட் இதுக்கெல்லாம் வந்து ஜாஸ்தி இருக்கும். அதனால வந்து இந்த செக்டார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஹோட்டலாக இருந்தால் அவங்களுடைய ஆக்குபேஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஆக்குபேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் பெட்ஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்டு இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுனால, ஹாஸ்பிட்டல்ஸை சப்போர்ட் பண்ணுறதுனால அந்த செக்டார் கூட க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அஸ் யூஷுவல் ஒன் மோர் செக்டார் இஸ் வந்து இப்போ வந்து செட்பேக் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. நோ டவுட் தட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டட் வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லாட்டா இந்த ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனிஸாக இருக்கட்டும். பட் ஆனால் சூனர் வந்து இவங்க பவுன்ஸ் பேக் பண்ணி வந்துடுவாங்க, எஸ்பெஷலி ஆஃப்டர் July 5th அன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அது வரைக்கும் வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து ரெடி ஆகலாம் அப்படின்னு தான் நான் சொல்வேன் நான். அண்டு இதே மாதிரி நிறைய இதை சொல்லிகிட்டே போகலாம் அந்த டொமஸ்டிக் ஃப்ரண்ட்டு. பட் இதுதான் எனக்கு இம்மீடியட்டாக தோணுது இந்த செக்டார்ஸ். அதே சமயத்தில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் செக்டார் என்ன அப்படின்னா இந்த டிஜிட்டல் எக்கானமிக்கு இந்த பேக் போனாக இருக்கிற கம்பெனிஸ் லைக் ஏர்டெல்லாக இருக்கலாம், இல்லாட்டா டாட்டா கம்யூனிகேஷன் அந்த மாதிரி கம்பெனியாக இருக்கலாம், இல்லாட்டா ஏஐ ரிலேட்டட் ஸ்டாக்ஸாக இருக்கலாம். இந்த கம்பெனியெல்லாம் நீங்கள் எக்ஸாமின் பண்ணி பாருங்கள். எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் இந்த டைமில் நல்ல தருணம் அப்படின்னு தான் சொல்லலாம் நம்ம. பட் ஆனால் பீவேர் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை அப்படியே மேலே போயிட்டே இருக்காது. ஏன்னா இன்னும் வந்து நம்ம வந்து அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணல, இன்னும் அந்த 90 day டெட்லைனு ரீச் ஆகலை. அப்புறமேல் தான் நமக்கு தெரியும் எந்த மாதிரி பாலிசி வந்து இனிஷியேட்டிவ் வந்து ஃப்ரம் அமெரிக்காவிலேருந்து வரப்போகுது அப்படின்ட்டு. அதே சமயத்தில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட இந்த ஜிஎஸ்டிலையும் ஒரு பெரிய மாற்றம் கொண்டாட போகிறதா சொல்லியிருக்காங்க. அது நடந்துச்சுன்னா வந்து அந்த டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரிக்கு நல்ல ஒரு பூஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் ஐடி இண்டஸ்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா அது வந்து இதே லெவலில் நம்ம வேல்யூ பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா கரெக்டாக
டெஃபினட்டாக சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா சரி அது வந்து மோர் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக இருக்கிறனால அண்ட் இதுலேயே வந்து எந்த பிளேயர் நல்லா பண்ணுவாங்கன்னா அவங்க யார் வந்து ஏஐ அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அவங்க பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் HCLோட ரிசல்ட்ஸ் இது பாருங்களேன். அவங்க கொடுத்துருந்த ரிசல்ட்ஸ் படி என்னென்னா அவங்களுடைய R&D ஃபோக்கஸ் அந்த சர்வீசஸ் தான் தெர் இஸ் ஏஐ ரிலேட்டட் சர்வீஸ் தான் அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அண்ட் அதனால தான் அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து பெட்டர் தென் TCS, விப்ரோ ஆர் இன்ஃபோசிஸாக இருந்திருக்கு. அவங்க நெல்லி 8% க்ரோத் நெட் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. ஸோ எந்த கம்பெனி வந்து குயிக்காக அடாப்ட் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து கிரேட்டராக க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்லணும் நம்ம இந்த தருணத்தில். இந்த மோஸ்ட் ஆஃப் த ஐடி இண்டஸ்ட்ரீஸ்க்கு புது சேலஞ்ச் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா GCC குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர். ஆனால் அது வந்து ஒன் ஸ்டெப் டவுன் அப்படின்னு தான் சொல்லலாம் ஃப்ரம் த ஐடி சர்வீஸ் எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸோட. தோ இவங்க வந்து மோர் ஆஃப் த ரிசர்ச் அண்டு டெவலப்மெண்ட்டுக்கு இவங்க ஒர்க் பண்ணால் கூட ஸ்டில் வந்து அது பேக் அண்ட் ஆஃபீஸாக தான் அது இன்றைக்கு வரைக்கும் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இஃப் அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து டெவலப் ஆனோம் அப்படின்னா we can see ஒரு இப்போ ட்ரெமெண்டஸ் க்ரோத் இந்த ஏரியாவிலேருந்து பார்க்கலாம். மேபி ஓவர் டேக்கிங் ஈவன் ஐடி சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அது மாதிரி நடக்க விடுவாங்களா இந்த பிளேயர்ஸ் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரீஸும் பார்க்கணும் நம்ம. பட் எனிஹவ் பட் இந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து ஒன் ஸ்டெப் above the IT industry சர்வீஸில் என்டர் பண்ணோம். தெர் இஸ் ஏஐ அண்ட் அந்த ரிலேட்டட் சர்வீஸ். அதை வந்து நிறைய கம்பெனிஸ் ஈவன்னா ஒரு ஹைப்பு அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எந்த விதத்துலேயும் கரெக்டான அப்ரோச் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரம் த இன்வெஸ்டார் பர்ஸ்பெக்டிவில் நான் பற்றி பேசுகிறேன் நான். அதே சமயத்தில் இந்த குயிக் காமர்ஸ் அண்டு யூனோ இந்த கோல்டு ரிலேட்டட் கம்பெனிஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பொறுத்து தான் இருக்குது. நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பெட்டர், நம்மளோட எக்கானமி க்ரோ ஆகிட்டே இருந்துச்சுன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து டெஃபினட்டாக க்ரோ ஆகும். பட் வந்து லாட் ஆஃப் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. இதிலே பெஸ்ட் பிளேயரை பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம டார்கெட் என்ன வச்சுருக்கணும், 30 to 40%, நாட் 1x or 2x. அதனால இந்த மாதிரி இதில் வந்து நல்ல கம்பெனிஸை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய வியூ. அண்டு இந்த சேஞ்ச்டு குளோபல் சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்பில் இந்த சேஞ்ச்டு பவர் சென்டர்ஸ் தகுந்தாப்பில் அண்டு இந்த சேஞ்ச்டு கவர்மெண்ட்டோட ஃபோக்கஸ் தட் இஸ் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ் இருக்கிறனால நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியும் சேஞ்ச்டு அப்ரோச் இருக்கணும். அப்போ தான் நம்மளும் இந்த இதில் வந்து ஜெயிக்க முடியும். இதுதான் என்னுடைய வியூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். அண்டு சப்ஸ்கிரைபராக இல்லாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.